வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். 1968 ஆண்டு வந்த நம்மளால மறக்கவே முடியாத ஒரு காவிய படைப்பு தான் தில்லானா மோகனாம்பாள். அதுல ஒரு சின்ன விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அதை பத்தி பேசணும்னா 100 வீடியோ பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் அந்த படத்துக்குள்ளார இருக்கு. இந்த படத்துல தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிறது கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் ஆனந்த விகடன்ல கலைமணிங்கிற பேர்ல எழுதிய ஒரு நாவல். இந்த நாவலை ஏபி நாகராஜன் அவர்கள் படமாக்க விரும்பினார். அந்த படத்தினுடைய உரிமையை, கதையினுடைய உரிமையை வாங்கி படமாக்கினாரு. சிவாஜி, பத்மினி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடித்த ஒரு அட்டகாசமான ஒரு லவ் ஸ்டோரி தான், இசைக்காவியம் தான் தில்லானா மோகனாம்பாள். இந்த தில்லானா மோகனாம்பாள்ல சிக்கல் சண்முக சுந்தரம் அப்படிங்கிற கதாபாத்திரமாகவே நம்மளாம் சொல்றோம்ல சிவாஜி ஓவர் ஆக்டிங்னு, அப்படி ஓவர் ஆக்டிங்னு எதுவுமே பண்ணாம ரொம்ப இயல்பா நடிச்சிருப்பார் சிவாஜி சார். அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து உழவ விட்டிருப்பார். நாதஸ்வர வித்வானாகவே வாழ்ந்திருப்பார். அதே போல வைஜெயந்தி மாலாவும் சும்மா இதுங்களும் சொல்லிட முடியாது. ஏன் வைஜெயந்தி மாலாவை இந்த இடத்துல சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, இந்த கதையை அந்த கதை எழுதிய காலகட்டத்துக்கு முன்னாடியே இந்த படம், அந்த கதையெல்லாம் முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படமாக்கப்பட்டிருந்துச்சுனாக்கா, இந்த படத்துல வைஜெயந்தி மாலாவை தான் நடிக்க வைப்பதாக தீர்மானித்ததாக ஏபி நாகராஜன் சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் வைஜெயந்தி மாலா காலகட்டத்தை அடுத்த காலகட்டத்திலேயே வந்த பத்மினி தான், நாட்டிய பேரொளி பத்மினி தான் இந்த மோகனாம்பாள் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுப்பவர் அப்படிங்கிறத ஏபி நாகராஜன் உணர்ந்துதான் வைஜெயந்தி மாலாவை விட்டு இங்க தேர்ந்தெடுத்த காலகட்டம் மாறிடுச்சு. அதுக்காக ஒரு பக்கம் சிவாஜி அண்டு கோஷ்டிகள், ஒரு பக்கம் மோகனாங்கி, அந்த மோகனாம்பாள் பத்மினி அவங்க கோஷ்டிகள் அப்படின்னு இருக்கும். இதற்கு நடுவில் இருக்கிற முக்கியமான விஷயத்த நான் சிவாஜியினுடைய நடிப்பு, பத்மினியோட நடிப்பு, கேவி மகாதேவனுடைய இசை, கதாபாத்திரங்கள், வார்ப்பு, ஜில் ஜில் ரமா எல்லாத்தையும் நான் அப்புறமா பார்த்துக்கலாம். இதுல நான் பார்த்து வியந்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஏபி நாகராஜன் எப்படி கையாண்டிருக்காரு அப்படிங்கிற விதம் தான். பத்மினியோட அம்மா வடிவாம்பாள் அப்படிங்கிற கதாபாத்திரம், அந்த வடிவாம்பாளா CK சரஸ்வதி அம்மா நடிச்சிருப்பாங்க, பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. வடிவாம்பாள்ங்கிற கதாபாத்திரம் பத்மினியோட அம்மா கேரக்டர் CK சரஸ்வதி. சவடால் வைத்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நாகேஷ். இதுல தில்லானா மோகனாம்பாள் வாரம் ஆனந்த விகடன்ல கதையா வந்தப்ப படம் வரைந்தது ஓவியர்கள் ஜாம்பவான் ஐயா கோகுலு அவர்கள். அந்த கோகுலு அவர்கள் ஒரு சவடால் வைத்திக்கு ஒரு உருவம் கொடுத்திருந்தாரு. அந்த உருவம் கிட்டத்தட்ட நாகேஷுடைய உருவம் மாதிரி இருந்துச்சுங்கிறது ஆச்சரியம்தான். ஆனால் இதுல என்ன சுவாரஸ்யம்னா, அந்த நாவல் வாரம் வந்துட்டு இருக்கிற சமயத்துல சவடால் வைத்திக்கு நாகேஷ் போன்றே உருவம் கொடுத்தார் இல்லையா, அந்த சமயத்துல நாகேஷ் என்கிற நடிகர் அறிமுகமாகவே இல்லை சினிமாவில். நாகேஷோட முகமே யாருக்குமே தெரியாது. இது ஒரு வினோதமான, ஒரு விந்தையான ஒரு ஆச்சரியம் தான். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த சவடால் வைத்தி அப்படிங்கிற கேரக்டர் ஒரு பிம்பு கேரக்டர், ஒரு மாமா வேலை பார்க்கிற ஒரு கேரக்டர். அதே போல தன்னுடைய மகளையே பணக்காரர்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு தயங்காத ஒரு பிம்பு கேரக்டர் தான் வடிவாம்பாள் CK சரஸ்வதியினுடைய கதாபாத்திரம். காசுக்காக தன் பொண்ணையே அடகு வைக்கிற ஒரு கேரக்டர் தான் அம்மாவுக்கு. காசுக்காக யார் வீட்டு பொண்ணா இருந்தாலும் தூக்கி அடகு வைக்கிறவர் தான் சவடால் வைத்திங்கிற கதாபாத்திரம். ஆனால் இன்னைக்கு வரைக்க அந்த படம் பார்க்கும்போது அப்படியான ஒரு நெருடலையே ஏற்படுத்தியிருக்க மாட்டேன். கொஞ்சம் அதை அப்படி ஆக்கியிருந்தாக்க மொத்த படமும் நாசமாயிருக்கும். ஆனால் வடிவாம்பாள் பேசுகிற ஒரு வார்த்தையா இருக்கட்டும், அப்படியா ஜமீன வரா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், இவரு அதுக்கப்புறம் பேசுறதா இருக்கட்டும், என்ன வடிவு என்ன அப்படின்னு ஒரு சவடாலா பேசுற அந்த கதாபாத்திரமா இருக்கட்டும், என்ன கழுத்து ஜமீன் வரார், என்ன கழுத்து இவ்வளோ பெரிய கழுத்து இருக்கு, இத்தினூண்டு நகை போட்டிருக்க அப்படின்னு அதை எல்லாத்தையுமே காமெடியிலேயே ஏபி நாகராஜன் சார் கொண்டு போயிட்டே இருக்கார்.
ஒரு இடத்த பாலாஜி ஜமீன் அவர் வந்திருப்பாரு. ஐயையோ வைத்தி, ஜமீன் நிக்கிறாரு, எனக்கு கால் வலிக்குதே. பாருங்க ஜமீன், உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு நீங்க நிக்கிறீங்கன்னு வடிவு கால் வலிக்குதுங்கிறா. உங்களுக்கு பசிச்சுதுன்னு வைங்க, அவ சாப்பிட்டு போறா. அப்படியே அதை காமெடி ஆக்கிடுவார். அதை அதாவது ஒரு பெரிய பணக்காரன் வந்திருக்கா, வாயா வாயா என் பொண்ணை எடுத்துக்க அப்படின்னு சொல்ற ஒரு கதாபாத்திரம் வடிவாம்பாள் அந்த கதாபாத்திரம். ஆனால் அப்படியே காமெடி ஆக்குறதுல ஜித்து வேலை பண்ணியிருப்பார் நாகேஷ். அதே போல ஏபி நாகராஜன் சாருடைய டயலாக் அந்த இதெல்லாமே அப்படி தூக்கி வேற விதமா மாத்தி. அதே போல நம்பியார் அந்த 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 ராஜா, அந்த ராஜா கிட்ட போகும்போதும் இவர் இப்படித்தான் நடக்கும். அப்படியே அந்த சீனையே மாத்திடுவாரு. இது மாதிரி மோகனாம்பாள் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தா அவங்க மனைவி வந்துடுவாங்க. அவங்க மனைவி வந்து மலையாள படத்துல பல படங்களை நடித்த நடிகை. அந்த நடிகையோட பேர் மறந்துட்டேன், வசந்தியா வேற ஏதோ பேரு, நம்பியாருடைய மனைவியா வந்து. அப்ப நம்பியார்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவங்க இருப்பாங்க, பாருங்க அவங்க நீங்க தலையில வச்சிருக்கீங்க, அவங்க கையில வச்சுட்டு இருக்காங்க, இப்படியே ஆட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி இறகு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுட்டு கேலி பேசுற மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அந்த காட்சி, அந்த கதாபாத்திரத்தினுடைய கெட்ட குணங்களை அப்படி அடக்கி வச்சு, ஆனால் அவங்களுடைய கேரக்டரை நமக்கு தெரியப்படுத்திடுவாங்க. இவங்க மோகனாம்பாள் சிக்கல் சண்முக சுந்தரத்தை விரும்பக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டானாக்க நமக்கு காசு பணம் கிடைக்காம போயிடும், நம்ம நிம்மதியா வாழ முடியாம போயிருங்கிற ஒரே காரணம் தான். அப்படிங்கிறத நேரடியா சொல்லாம ஒவ்வொரு தருணங்கள் மூலமாகவும் ஒவ்வொருத்தருடைய வசனங்கள் மூலமாகவும் காட்சிப்படுத்தி இருப்பார் ஏபி நாகராஜன். அதனால அந்த பிம்ப் அப்படிங்கிற அந்த மாமா கதாபாத்திரத்தில் நாகேஷ் நடித்திருந்தாலும், சவடால் வைத்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நாகேஷ் நடித்திருந்தாலும், அவருடைய பேச்சு அவருடைய பாவனைகள் எல்லாமே நகைச்சுவையால அது அப்படியே மறைக்கப்பட்டுடும், இல்லைன்னா ஆபாசமாயிருக்கும். அதே போல தன்னுடைய மகளையே இப்படி பாலாஜிக்கோ அல்லது நம்பியாருக்கோ அல்லது வேற யாருக்கோ அப்படி தாரை வார்த்து கொடுப்பதற்கு பணம் வைர நெக்லஸ் கிடைக்குதுங்கிறதுக்காக அடகு வைக்கிற அந்த அம்மா கதாபாத்திரமான வடிவாம்பாள் சி.கே. சரஸ்வதியினுடைய கதாபாத்திரம் அசிங்கமாயிருக்கும். மூன்றாம் பிறை மாதிரியான படங்கள்லையோ அல்லது மற்ற படங்கள்லையோ நிறைய அந்த பிம்ப் கேரக்டர்கள்ல நிறைய பேரை பார்த்துருக்கலாம். இப்போ காந்திமதி அம்மா கூட மூன்றாம் பிறை மாதிரி படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க. அப்படியே வாயில வெத்தலை பாக்கு அப்படி இப்படிலாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியா அவங்களுடைய அந்த பேச்சு அவங்களுடைய பாவனையை அவங்க ஒரு பிம்பு, பெண்களை வைத்து வியாபாரம் செய்பவர் அப்படிங்கிறத காமிச்சிடுற மாதிரியான கதாபாத்திர தன்மை அங்கே இருக்கும். ஆனால் அப்படி ஒரு தன்மையை சி.கே. சரஸ்வதி வடிவாம்பாள் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு கொடுத்தா மொத்த படமும் டேமேஜ் ஆகிடும். அதே போல சவடால் வைத்தியினுடைய வேலையே அதுதான். அவங்க இப்படியான ஒரு அழகான பொண்ணை அவங்கள்ட்ட இது பண்றது, இப்படியான ஒரு பெண்ணை இவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கறது, அதுக்கு ஒரு காசை வாங்கிக்கிறது, கமிஷனை வாங்கிக்கிறது இருக்கிற ஒரு மோசமான கேரக்டர் தான். ஆனா அதை மோசமான கேரக்டர்னு காட்டாம மோசமான கதாபாத்திரமா காமிச்சிருவார். அதே போல வடிவாம்பாள் கதாபாத்திரத்தையும் அவங்களுடைய மனசு நினைக்கிறதையும் ஒரு மோசமான கேரக்டர்னு முத்திர குத்தாம, ஆனா ஒரு மோசமான கதாபாத்திரம்ங்கிறத நமக்கு உணர்த்திடுவார். அது ஒரு ஜென்டிலா அப்படி உணர்த்துறது இருக்குல்ல, அது ஏபி நாகராஜன் செய்திருக்கிற ஒரு திரையில காட்டியிருக்கிற ஒரு மாயாஜாலம். எழுத்துல நம்ம படிக்கும்போது அது நம்ம உணர்ந்துடலாம் ரைட்டுன்னு. ஆனா இங்க காட்சியா காமிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க அது வந்து விரசம் இல்லாம, அந்த வசனம் ஆபாசம் இல்லாம, ஒரு சின்ன நாகேஷனுடைய ஒரு சின்ன பார்வை கூட டக்குன்னு வேற அர்த்தத்துக்கு கொண்டு போயிடும். வடிவாம்பாளுடைய ஒரு சின்ன பார்வை கூட வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்துரும். தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற அந்த திரைக்காவியத்துல சிவாஜி பிரமாதமா நடிச்சிருந்தாரு. சிக்கல் சண்முகம்ங்கிற கதாபாத்திரத்துல சிக்கல் சண்முகம் சந்துரத்தினுடைய தம்பியா ஏவிஎம் ராஜன் நடிச்சிருந்தாரு. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க, ஏவிஎம் ராஜன் இருக்காரு இல்லையா, அவருடைய நிஜ பெயர் சண்முக சுந்தரம். அந்த சண்முக சுந்தர கதாபாத்திரத்துல சிவாஜி அந்த பேர்ல நடிச்சிருந்தாரு. இதெல்லாம் சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள். இந்த படத்துல பாலையா அவர்களுடைய நடிப்பை மறக்கவே முடியாது. பாலையா மாதிரி நடிக்கவே முடியாது. டி.ஆர். ராமச்சந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேர், அவ்வளவு கதாபாத்திரங்களையும் வைத்துக்கொண்டு ஏபி நாகராஜன்கிற ஒரு படைப்பாளி அற்புதமான ஒரு காவியத்தையே நமக்கு கொடுத்தார். சிவாஜி பத்மினின்னு நம்ம சொல்லும் பொழுதே நமக்கு அந்த சிக்கல் சண்முக சுந்தரமும் அந்த தில்லானா மோகனாம்பாளும் நமக்கு நிச்சயம் ஞாபகத்துக்கு வருவாங்க.
கண்டிப்பா இந்த சவடால் வைத்தியும் அந்த வடிவாம்பாலும் ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த கதாபாத்திர தன்மை தான் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா அந்த பக்கமும் போக விடாம இந்த பக்கமும் போக விடாம மேனேஜ் பண்ணி அதை மெருகேற்றி கொண்டு போனதுதான் ஏபி நாகராஜனுடைய வெற்றி, சி.கே. சரஸ்வதி அம்மாவுடைய திறமை. சி.கே. சரஸ்வதியா, நாகேஷுடைய இன்ஷியலும் சி.கே. தான். சி.கே. நாகேஷ் தான் ஆரம்ப கட்டத்திலலாம் போடுவாங்க. ஸோ நாகேஷ் அவர்களுடைய அபார நடிப்பு திறமைக்கு, காமெடி தன்மைக்கு, பாடி லாங்குவேஜுக்கு அந்த கதாபாத்திரம் அப்படியே பேலன்ஸ் செய்யப்பட்டது. இதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அவங்க ஒரு பிம்ப் அப்படிங்கிறத ரொம்ப நாகரீகமான முறையிலேயே படத்துல கையாளப்பட்டிருக்குமே, அதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அப்படி உணர்ந்தவர்கள் கமெண்ட்ல உங்களுடைய எண்ணங்களை பதிவிடுங்கள். வணக்கம்.